நேற்றைய பேப்பரில் ஓரிரு நாளில் 2 புயல் வங்கக்கடலில் உருவாகுதான். அதனுடைய ஆரம்பம் தான் ராத்திரிலாம் காலையில் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் மழை பெய்ஞ்சு வந்தது. பலத்த மழை பெய்யுமா காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்கள்லாம். அது இயற்கையுடைய புயல், தொழிலாளி வர்க்கத்துடைய புயல். எந்த திசையில் எந்த கடல் வந்து வரும் தெரியல. அதனால அந்த புயலும் இந்த அரசை நோக்கி அடிக்க வேண்டிய ஒரு நிலை என்பது உருவாகும். இன்னைக்கு மாநில அரசாங்கம், குறிப்பாக திராவிட கட்சி, கரூரில் போயிட்டு 30 விழா கொண்டாடி இருக்காங்க. 30 விழா என்பது அவருடைய அரசியல் தலைவர்களுக்காக செய்யக்கூடியது. கலைஞர், பேரறிஞர் அண்ணா, பெரியார் இவர்களை முன்வைத்து அந்த 30 விழா கரூரில் நடக்குது. 30 கோரிக்கையை நாம் முன்வைத்து இங்கே 31 நாளாக போராட்டம் நடத்தி இருக்கிறோம். அவர் விழாவாக கொண்டாடுகிறார்கள், நாம் போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மாநில அரசு வேற யாருக்கோ கொடுக்குதோன்னு ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா மற்றவங்களாம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, ஆனால் நமக்கு மட்டும் பணம் வர மாட்டேங்குது. எங்க போகுது? ஏற்கனவே நமக்கு 20,000 கோடி கொடுக்கணும். எங்க போச்சு 20,000 கோடி? சரி, நாம் முன்வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்துடைய மதிப்பு 3,000 கோடி. இந்த பணமும் எங்க போச்சு? அரசாங்கம் ஏதாவது இந்த சீட்டு விளையாடுவாங்கல்ல, அங்கிருந்து அங்க வச்சு அங்கிருந்து திங்க அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா போக்குவரத்து தொழிலாளி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க அப்படின்ற நிலைப்பாட்டில் எந்த ஆட்சி வந்தாலும் ஏன் போக்குவரத்து தொழிலாளிக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனைகள் உருவாகுதுன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவார்கள். அதுவும் குறிப்பா அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் அதிகமா அடி வாங்கிறதுக்கு அதுல நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மள மாதிரி ஆளுங்களை தவிர. அதனாலதான் என்னன்னா, அரசாங்கங்கள் இன்னைக்கு இப்படி ஒரு மனப்பான்மையில் இருந்து கொண்டு பிரச்சனையை தீர்ப்பதற்குள்ள ஏற்பாட்டில் இல்லாம காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறது.